Hi dear students, நம்ம இந்த question பார்க்கலாம். Please listen. State whether the following relations are function. கண்டிப்பாக அது ரிலேஷன் தான், ஆனால் அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கேட்குறாங்க. If it is a function, check for 1 to 1s, injective செக் பண்ண சொல்கிறாங்க, surjective செக் பண்ண சொல்கிறாங்க, on to one செக் பண்ண சொல்கிறாங்க. If it is not a function, you please state the reason அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஃபங்க்ஷனை பாருங்கள், இந்த லைனை பார்த்தா உனக்கு புரியணும். ஏன்னு ஒரு செட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஏவிலேருந்து ஏவுக்கே டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போது இங்கே இருக்கிறது என்னதுன்னா, இட் இஸ் த சப்செட் ஆஃப் தி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் ஏ உடைய கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது வந்து அதுலேருந்து ஒரு சப்செட் எடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இது ஃபங்க்ஷனாக 1 to 1 ஆன் டூவா, ஃபங்க்ஷன் இல்லைனா ஏன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மள டிஃபைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஏன்றது தான் டொமைனே, ஏன்றது தான் கோடொமைனே. ஓகேவா? இந்த மாதிரியான கம்மியான எலமெண்ட் கொடுத்தாலே இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு யூஸ் வென் ஏரோ டயக்ராம். அது நம்ம வேகமாக நம்மளை யோசிக்க வைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஏன்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஒரு வென் டயக்ராம் போட்டுக்கிறேன், ஏரோ டயக்ராமுக்கு போடுறேன். இதுலேயும் ஏபிசி இருக்கணும், இதுலேயும் ஏபிசி இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யுது, வாட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்? த ஒர்க் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஏவை வந்து சி கூட ரிலேட் பண்ணிடணும். எஸ், ஏவை வந்து சி கூட ரிலேட் பண்ணிடுறேன். ஏ இஸ் ரிலேட்டட் டு சி, பி இஸ் ரிலேட்டட் டு சி. எஸ், பி இஸ் ரிலேட்டட் டு சி. அடுத்தது சி இஸ் ரிலேட்டட் டு பி. ஓகே, is it a function or not? Yes, it is a function. Every element of domain have an image. ஒரே ஒரு image தான் இருக்கு. Okay, since every element of domain have an image, therefore f is a function. So this f is a function. Every element of this domain have an image. இதுக்கு ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஏவிலேருந்து 2 இமேஜ் போல், ஏவிலேருந்து 2 லைன் போல். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஃபங்க்ஷன் தான். சரி, if it is a function, is it 1 to 1 function? இல்லை, இது வந்து 1 to 1 function கிடையாது. கவனிங்க, f is not 1 to 1 function. காரணம், what is the reason? அது இதுக்கு ஏன்னா சிக்கு வந்து ஓகே, சி இன் codomain have போட தேவையில்ல, C in codomain has 2 pre-images A and B in domain. ஓகே, கரெக்டு தானா? இந்த சிக்கு வந்து 2 ப்ரீ இமேஜ் இருக்குல்ல, அதனால் இதை வந்து 1 to 1 சொல்ல முடியாது. ஓகே, இஸ் இட் ஆன் டு எஃப் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆமாம், ரைட்? எஃப் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். ரீசன், வாட் இஸ் த ரீசன்? ஏன்ற ஒரு எலமெண்ட், கோடொமைனில் இருக்க ஏன்ற எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை. ஓகே, ஏ இன் கோடொமைன் has no pre-image in domain. Therefore f is not on to function. So it is a function, but it is not 1 to 1, it is not on to 1 to 1 கிடையாது, on to கிடையாது. ஓகே, அடுத்தது தோ ஒன்று டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனுக்கு போகலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன், இதுலேயும் நம்ம இந்த ஏரோ டயக்ராம் போட்டுருவோம். இங்கேயும் எக்ஸு, ஓகேவா? இப்படி டிஃபைன் பண்ணிடுறாங்க.
xyz, right? xyz, இங்கேயும் xyz, இதுவும் xyz, ஓகேவா? ஸோ இப்போது x is related with y, x is related with y, so x is related with y, ஓகே. அடுத்தது x is related with z, x is related with z, x is related with z, z is related with x, z is related with x, z is related with x. Is it a function or not? Is it a function or not? Clearly it is not a function. Why it is not a function? And you can say two reasons for this. X has two images. X க்கு ரெண்டு இமேஜ் இருக்குது, ஒரே பையனுக்கு ரெண்டு மார்க் இருக்குது ஒரு சப்ஜெக்டில். இட்ஸ் நாட் பாசிபிள், ரைட்? ஸோ அப்போது எக்ஸுக்கு ரெண்டு இமேஜஸ் இருக்குது, ஸோ இட் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இன்னொரு ரீசன், ஒய் ஹேஸ் நோ இமேஜ். அப்போது கவனிங்க, எஃப் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். f is not a function. Reason x has two images y and z, இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் இன்னொன்று, y has no image, therefore f is not a function. f is not a function. You no need to memorize this. உங்களுக்கு இங்கிலீஷை எழுத வச்சுக்கிட்டு நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சு அதை பற்றி எழுதுங்க. ஸோ எக்ஸுக்கு வந்து ரெண்டு இமேஜ் இருக்குது, ஸோ தட் இஸ் ஆல்சோ a reason. ரெண்டு இமேஜ் y and z, and y has no images, அதனால் f is not a function. ஸோ ஏன் அப்படிங்கிறது, ஸோ இது இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறது வந்து நம்ம படித்த டெஃபினேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகும். வில் see in the next video. Thank you.